மேம்பாலங்கள் வர இருக்கிறது. நிரந்தரமாக குடிதண்ணீர் திட்டம் கொண்டு வந்த புதிய வீராண திட்டத்தின் மூலமாக தண்ணீர் தாகத்தை தீர்த்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கடல் தண்ணீரில் இருந்து நல்ல தண்ணீரை உருவாக்க முடியும் என்று இந்தியாவில் பல மாநிலங்களில் செய்து பார்த்து அவர்களை சக்சஸ் பண்ண முடியவில்லை. ஆனால் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தொட்டதெல்லாம் துலங்குகிறது. கடல் தண்ணீர் இன்றைக்கு நல்ல தண்ணீராக மாறி வந்து கொண்டிருக்கிறது. அது அம்மாவால் தான் முடியும். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தொட்டது துலங்குகிறது என்று சொன்னால் உள்ளத்தில் நல்ல உள்ளம் இருக்கிறதே, அந்த உள்ளத்தை பார்த்துதான் இன்றைக்கு இந்திய தேசம் எங்கும் இருக்கக்கூடிய வடபுலத்தார் தென்புலத்தார் இன்றைக்கு வருந்தி அழைக்கிறார்கள். தங்கத்தட்டிலே வைத்து அம்மா ஏற்றுக்கொள்ளுங்கள் பிரதம அமைச்சர் பதவி என்று சொல்லுகிற அந்த காரணம் இருக்கிறது. சிந்திக்கிறார். 22 மணி நேரம் இந்த தமிழ்நாட்டுக்கு என்ன செய்யலாம் என்று கவலைப்படுகிறார்கள். நம்மை பார்த்து கவலைப்படுகிற ஒரே தலைவர் ஒப்பற்றத்தில் புரட்சி தலைவர் அம்மா மட்டும்தான், வேற யாரும் கவலைப்பட மாட்டார். வாக்களித்த வாக்காளர் பெருமக்களுக்கு அந்த 5 ஆண்டு காலத்துக்கு தான் சேவை செய்ய வேண்டும் என்று திட்டங்களை போடுவார். ஆனால் அம்மா என்ன சொன்னார் என்றால் 2023 இந்தியா தமிழ்நாடு எப்படி இருக்க வேண்டும் என்று விஷன் 2023 கொண்டு வந்த தேசிய தலைவி புரட்சி தலைவர் அம்மா மட்டும் பேசுறாங்க. புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் மட்டும்தான் சொன்னார். மணியடித்து அம்மா உட்கார வைத்தாள் என்று அந்த பேச்செல்லாம் பார்த்தேன். ரொம்ப அற்புதமான பேச்சு அம்மா எழுதி கொண்டு போனது. முதல்ல அம்மா அவர்கள் ராஜ்யசபாவில் இருக்கிற போது இல்லாத மக்களுக்காக, வறுமை கோட்டை எல்லை கீழே இருக்கிற மக்களுக்காக பேசிய பேச்சினுடைய தொடர்புடைய இருக்கக்கூடிய பல விஷயங்களை எடுத்து சொல்லி தேசிய அளவில் அம்மா பேச்சு முழுமையாக மன்மோகன் சிங் அனுமதித்திருப்பாரே, ஆனால் இந்தியாவில் இருக்கிற படிக்கிற அத்தனை பேர் என்ன சொல்லி இருப்பார்கள் என்று சொன்னால், இப்படிப்பட்ட பேச்சை எந்த முதலமைச்சரும் பேசியதே கிடையாது, நியாயமான பேச்சு தான், இது உரிமையை கேட்கிற பேச்சு தான் என்று சொல்லி பயந்து விட்டார். காங்கிரஸ்கார் என்ன நினைத்தார் என்றால், இந்த பேச்சு வெளியே வந்தால் அது ஹைலைட் ஆகிவிடும். மன்மோகன் சிங் பேச்சை காட்டிலும் மற்ற முதலமைச்சர் பேச்சை காட்டிலும் புரட்சி தலைவி அம்மா சொல்லுகிற அந்த கருத்துக்கள் இந்தியா எங்கும் போய் சேர்ந்தால் எங்கே நமது பதவிக்கு ஆபத்து விடுமோ என்று காங்கிரஸ் பயந்து போய்தான் மணி அடித்தார்கள். தான் கோபி காளிதாஸ் சொன்னார், அடுத்து அம்மாவே கூட்டத்தை நடத்துவாள் என்று சொன்னார். நிச்சயமாக 2023 விஷன் 2023 தமிழ்நாடு என்ற ஆவணம் வெளியிட்ட அம்மா அவர்கள் விஷன் இந்தியா 2023 2023 இந்தியா எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு திட்டத்தை தீட்டுவார்கள். அப்போது இந்தியா வல்லரசாக நல்லரசாக வளர்ந்து இந்த தேசம் சுபீட்சமாக இதுவரை காணாத ஒரு பொற்காலமாக இந்திய தேசம் வர இருக்கிறது. நமக்கெல்லாம் என்ன பெருமை இருக்க வேண்டும் என்றால், நான் நேற்று ஒரு இடம் பேசிக் கொண்டிருக்கிற போது ஒன்று சொன்னேன், தி பிரைம் மினிஸ்டீரியல் கேண்டிடேட் அம்மா. சாதாரணமாக ஒரு கட்சியின் சார்புடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் எல்லாரும் கலந்து பேசி வருவார்கள். ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்று சொன்னால், எல்லோரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஓரணியிலே நின்று கரங்களை கோர்த்து இரட்டை இலை சின்னத்திலே வாக்களிப்பு மேலென்றால் இதுவரை வரலாறு காணாத வெற்றி அம்மாவுக்கு தருவதன் மூலமாக தமிழ்நாடு ஒன்றுபட்டிருக்கிறது. இந்த தமிழனுக்காக கஷ்டப்படக்கூடிய ஒரு தாய், இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேட்டி கட்டிய தமிழர்கள் அத்தனை பேரும் சொந்த காலில் நிற்க வேண்டும் என்று ஆசைப்படுகிற ஒரு அம்மா புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வந்தால்தான் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, ஏதாவது ஒரு காலத்தில் கடன் வாங்காத இந்தியாவாக, கடனை எல்லாம் அடைத்து விட்டோம் என்று சொல்லுகிற இந்தியாவாக, வேலை வாய்ப்பு பெருகி நிற்கிற ஒரு இந்தியாவாக, பணவீக்கத்தை குறைந்திருக்கிற இந்தியாவாக என்றைக்காவது நாம் பார்க்க மாட்டோமா? ஊழல் இல்லாத ஒரு சர்க்கார் நமக்கு கிடைக்காதா? மக்களை கஷ்டப்படுத்தாத ஒரு சர்க்காரா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற இந்திய தேச மக்களுக்கு விடிவு காலம் வர வேண்டும் என்றால் கலங்கரை விளக்கமாக கலங்காதீர்கள், நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிற புரட்சி தலைவி அம்மாவை பாரத பிரதமராக ஆக்குகிற வரைக்கும் வயாது உழைக்க வேண்டும். 40 இடங்களிலே வெற்றி பெற்றாக வேண்டும். மத்திய சென்னையிலே நம்முடைய வில்லிவாக்க தொகுதி வருகிறது. இந்த பேரெல்லாம் என்னை படிக்க சொன்ன படிக்கிற போது நான் நினைத்துக் கொள்வேன், இந்த பேரை படிக்கிற அத்தனை பேரும் ஒரு ரோடு நின்று கொண்டால் போதும், ஒருத்தரும் உள்ள நுழையவே முடியாது. ஒவ்வொருவரும் ஒரு திரை என்று பிரித்து வைத்துக் கொண்டு நிற்போமே, ஆனால் களத்திலே நம்மை தவிர யாரும் நிற்க முடியாது. திமுகவை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், அது தரை தட்டி இருக்கிற ஓட்டை விழுந்த கப்பல், இனி ஒரு காலம் கடலுக்குள்ளே போக முடியாது, வெற்றி கொடியை நாட்ட முடியாது. அதுல போய் எந்த கேப்டன் உட்கார்ந்தாலும் காயலா கடைக்குத்தான் போக முடியுமே தவிர அந்த கடலுக்குள்ளே போக முடியாது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு நாம் பணியாற்றுவோம். பாருங்கள், மிகப்பெரிய எதிர்பார்ப்பை இந்த தேசம் புரட்சி தலைவி அம்மா மீது வைத்திருக்கிறது. இந்த தேசத்தின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிற ஆற்றலும் தெளிவும் சிந்தனையும் வேகமும் விவேகமும் தெம்பும் தெளிவும் துணிவும் புரட்சி தலைவி அம்மாவை தவிர யாருக்கும் இல்லை. அவர் இருக்கிற திசை நோக்கி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.